தாத்தப்பா தாத்தப்பா மழை இல்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மழை கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மலை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில கூட தான் மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே. என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற? என்கிட்ட மச்ச இல்லன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. உங்க காட்டுலயும் பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா 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 எங்க காட்டுலயும் பேய் மழை. போட்ட கணக்கு சரி வரலையே. மொத்தமே 160 ரூபா தான் வசூல் ஆயிருக்கு. இதை வச்சு எப்படி விழா நடத்துறது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸோ கரகாட்டமோ போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான். நீ கேட்கல. முடிஞ்சு போனதை விடுங்க. இதை வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா? வந்துருச்சு. போட அந்த பக்கம் யோசனை வந்துருச்சுண்ணே. என்னடா யோசனை? 1 2 3 4 5 5 கோட்ரு கொஞ்சம் வாட்ரு முடிஞ்சிச்சு மேட்ரு. தம்பி முத்துக்கால, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுப்பா? இந்த பய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னத்தா என்னாச்சு? வடக்கு தெரு வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டா இருக்கா. அந்த புள்ள ஊமை இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போத்த, நான் பாத்துக்கிறேன். டேய் படங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நாளோட தொடர்பு? அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கட்ட போனேன், அன்னையில இருந்து தான். நாளைக்கு பஞ்சாயத்து வேற. அந்த பொண்ணு எழுதின லெட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல முத்துக்கால, நான் எழுதின லெட்டர் தான் இருக்கு. படி முத்துக்கால, என்னதான் எழுதிருக்கான்னு பாப்போம். மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், மானாடும் பொழுது மனமாட கண்டேன், மானானது யாரோ மகாராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ, வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம், ஊருக்குள்ளே உன்னை கண்டேன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன், உன்னழகை கண்டதாலே ஊமையை போல் நானும் நின்றேன், இப்படிக்கு உன் இதயம். உன் மூஞ்சிக்கு இது தேவையா?
யோ இப்படி ஆளாளுக்கு மயில் கல்லு மாதிரி பேசாம இருந்தா எப்படியா தீர்ப்பு சொல்றது? வெள்ளசாமி பேசியா? அதுதான் சொல்லிட்டேங்களே ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கைய ஐயா கையில தான் இருக்கு. வர்ற தையில கல்யாணத்தை வச்சிருந்தேன். அவசரப்பட்டு இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டாளே ஐயா. இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே இவளை கண்டதுண்டமா வெட்டி இருப்பேன். ஆனா வாயு வயிறுமா நின்னு என் வாயை அடைக்க வச்சுட்டாளே ஐயா. இந்த பாவிக்கே கட்டி வச்சிடலான்னு பார்த்தா நான் சாதி சனத்தை பாக்குறதா இல்ல ஊரு முறைங்கிறத பாக்குறதா, அதுதான் என் போக்குக்கே போகாம ஐயாவோட வாக்குக்காக காத்துட்டு இருக்கேங்க. ஏ மைக்கு, ஊமைய லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. 1000 தடவை கேட்டாலும் சரி, இதத்தான் நான் சொல்லுவேன். அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. இந்த ஊருக்கு ஆண்டவன் அமரம் தான்டா. அவரே எடுத்து பேசுனா அப்புறம் அமரம் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு. இத சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதி சனம் ஊரு முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிரும். இதை நீங்க கண்டிக்கலனா நாளைக்கு தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஆயிருவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலகாரர், இப்போ நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சு நிக்கணும். ஏப்பா கோவிந்து மச்சான், நீ வேலை பத்திய கோயித்து அங்க திருடுனா என்ன பண்ணுவாங்க? கைய வெட்டிடுவாங்க மச்சான். போய் பேசுனா நாக்க அறுத்துருவாங்க மச்சான். இப்படி திருடுத்தனமா ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அது வந்து மச்சான், அறுத்துருங்க. அவ வயிற்றுல வளர கருவை களைச்சிட்டு வருஷம் போட்டு உனக்கு முடிச்சு போட்டுருங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதம் பண்ணக்கூடாது. பழனி, அவங்க 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. ஐயா ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. எனக்கு வேண்டாம், தண்டனை கொடுங்க ஐயா. என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. ஐயா புத்தானே, மாணிக்கத்தை இந்த பொண்ணையும் கூட்டுக்கிட்டு நீங்க தேரடிக்கு போங்க. நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். டாய், கொஞ்சம் ஜோலி பாத்துட்டு போடா. என்னடா சொன்ன? புத்துக்காலம் வந்தாச்சு, இனி பயமே இல்ல. கட்டாத்தாலிய மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி தபகே துஞ்சீவ சரதாம் த்ரதம். ஏண்டா மேலத்தை நிப்பாட்டின? ஐயா, அம்பலந்தூருக்குள்ள மேல அடிக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடுங்க. ஊர் கட்டுப்பாடா? அம்பலம் கட்டுப்பாடா? குடா மேலத்தை.
நில்லுவா நில்ல. என்னையா கடங்காரைய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா நீ கடங்காரிதான். ஆ? பின்ன வா நிறைய வெத்தலை போட்டு பஸ் நேரம் துப்பிட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுறது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சம் வாயில புயல் கட்ட வர. யோ கட்ட கிட்டனா வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துரும். பீடி சிகரெட் குடிக்க கூடாதா பஸ்ல எழுதி போட்டிருக்கு. வெத்தலை வச்சு துப்ப கூடாதா போட்டிருக்கு. அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாங்க, கரும்பை தின்னுட்டு சக்கை துப்பிட்டு போறாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லாம நான் வெத்தலை வச்சு துப்புனால உன் பஸ் இழுக்க மாட்டேங்குதாக்கும். யோ நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துட்டு தான் ஏன் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆள பாரு ஆள ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா. அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, மீன் ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க. இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பார்க்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையறாள. நீங்க சும்மா இருக்கீங்க. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மகன் வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பார்த்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்ட சோகம். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? இருந்தாலும் நீங்க ஆம்பளை புள்ளைய பெத்தவளாச்சே. பட்டணத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டுக்காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு டாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான் மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்த கட்டுறா தாலியேன்னு இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்தை, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது தானா நடக்கும். வள்ளியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாம்மா. ஏத்தே மச்சான் எப்ப சாப்பிட வருவாக? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சிட்டு வா போ. கடைக்காரரே அந்த வளையல எடுங்க. இந்தம்மா வளையல். ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன ஊக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனோ. இன்னும் எத்தனை பேர் வர போறாளுங்களோ குத்துறதுக்கு. டேய் அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு. அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய் பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். அதுவும் மன்றத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சிதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சிதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய். அவன் என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு. ஓ வெத்தலமா கிடையா? இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ? மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்சான் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போறேன். இங்க இல்ல, உள்ள போய் இங்க பொம்பளைங்க வரக்கூடாது. பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஆமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான கெடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். ஆமா உன் பேர் என்ன? மறி கொழுந்து. ஐ அம் a king kong.
ஆமா, எல்லாரும் இடுப்புல அன்னாகரை கட்டிக்கிட்டு திருவாங்க. நீ என்ன தாலி வச்சுக்கிட்டு அலையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நான் ஆளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன். ஏன் ஒச்சு குட்டுறிய? மச்சான், நீ இங்கயா இருக்க? எடுத்துட்டு பையில நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன் என் அத்தை மக மேல. உன் கையால தான் தாலி கேட்ட இங்க வந்தேன் அருமை மச்சான். நிறுத்துங்கண்ணா. நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான். சரி, சரி. நான் ஊர்ல இருந்து முறுக்கு, அதிரசம், வடை, கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற? என்னம்மா தேடுற? இந்த எச்சி துப்பு என் மூஞ்சில துப்பு. ஐயா, அது மறுவாடி இருக்கணும் மச்சான். நீங்க வந்து குளிடா. நான் வரலப்பா. அண்ணே, அவன் தான் பச்சை தண்ணி குடிச்ச வலி பெறும் தெரியல. நீங்க பேசாம குடிங்க. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளே. டேய், எல்லாம் தண்ணிக்குள்ள முங்குடா. எங்க போச்சு மச்சான்? அத்தை இங்கதான் குளிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் சுண்ட காணமே. என்ன அவ வெக்கப்படுறா? நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாலோ? இருக்காதே, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க, இந்த பக்கம் துண்டுகின்ற ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அது நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க, உங்ககிட்ட துண்டுகின்ற ஏதாவது இருக்குங்களா? துண்டில்ல, இதான் இருக்கு. ஐயா, இது நமக்கு பத்தாதுங்க. ஐயா, பாவாட. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐயா, இங்க வந்துட்டாள. எங்க ஆளே காணோம். இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா? எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா, என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது? உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கலத்தி விளக்கு மாறு பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா, மாமா. ஆத்தாடி பாவாடா. மச்சான், இங்கிட்ட